இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இதனால் கூட நாம் குறிப்பாக இந்த பரிசுத்த வாரத்தில் நாம் பயணம் செய்து கொண்டு இருக்கிறோம். இந்த குறிப்பிட்ட நாள் பெரிய வியாழனாக நாம் அனுசரிக்கிறோம். Greetings to all of you in the matchless name of our Lord and Savior Jesus Christ. As we travel throughout this Holy Week, and today we are observing Maundy Thursday. இந்த குறிப்பிட்ட பெரிய வியாழன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த நாளிலே அவருடைய அன்பை நாம் நினைவு கூறுகிறோம். அதே வேளையில் இந்த நாளில் கூட அவர் நம் மத்தியில் இந்த நாளிலே இந்த திருவிருந்தை ஆயத்தப்படுத்தினதை குறித்து நாம் பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். In this particular day, we are remembering His love for us and the holy sacrament, that how that He has initiated the Last Supper, which later part becomes the Lord's Supper. இந்த நாள் கூட கர்த்தர்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. வாருங்கள் நாம் ஜெபம் செய்வோமாக. கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளை நீர் ஆசீர்வதிக்குமாறு உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர், இந்த நாளில் கூட நீர் கற்றுக் கொடுக்க விரும்புகிற காரியம் எதுவோ அதை கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்குமாறு உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. Lord, as we come before you, we pray for an attentive heart, attentive ear, so that we will listen to you and apply that all that you want us to listen and to learn, O Lord, and continue to be with us. எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். வாருங்கள் பிரியமானவர்களே, அடுத்ததாக சில பாடல்களை பாடி நாம் தொடர்ந்து தேவனை நாம் ஆராதிப்போமாக. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து போற்றிடுவானோ பூதலத்துள்ளோ சாற்றுதற்கரிய தன்மையுள்ள போற்றிடுவானோ பூதலத்துள்ளோ சாற்றுதற்கரிய தன்மையுள்ள ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒழியாது. தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒழியாது. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து பாதோய் நோய் துன்பம் மாற்றி ஆனந்த போதரும் தயை செய்து தந்த பாதோய் நோய் துன்பம் மாற்றி ஆனந்த போதரும் தயை செய்து தந்த ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று துதி மிகுந்தேர தோத்தரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே துதி மிகுந்தேர தோத்தரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து. முழு மனதோடு முழு ஆத்மாவோடு நம் தேவனை ஆராதிக்கிறது இந்த நாளிலே கர்த்தருக்கு பிரியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அடுத்ததாக ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் இந்த பாடலை பாடி தொடர்ந்து நம் தேவனை நாம் ஆராதிப்போமாக. ஆரா
ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன் வல்லவரே உம்மை ஆராதிப்பேன் நல்லவரே உம்மை ஆராதிப்பேன் வல்லவரே உம்மை ஆராதிப்பேன் நல்லவரே உம்மை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன் பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன் பணிந்து குனிந்து ஆராதிப்பேன் பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன் பணிந்து குனிந்து ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன் ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன் உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன் ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன் உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன் ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன் ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் எல்லா ஆராதனைக்கு உரியவராக அவர் இருக்கிறார். தொடர்ந்து நாளில் கூட அவரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. பிதாவே ஆராதிக்கின்றோம் என்ற பாடலை பாடி தொடர்ந்து நம் தேவனை நாம் ஆராதிப்போமாக. பிதாவே ஆராதிக்கின்றோம் இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம் ஆவியானவரே உம்மேல் அன்பு செய்கின்றோம் ஆவியானவரே உம்மேல் அன்பு செய்கின்றோம் ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் உம்மேல் ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் மகனாக தெரிந்து கொண்டே மறுபடி பிறக்க வைத்தேன் மகனாக தெரிந்து கொண்டே மறுபடி பிறக்க வைத்தேன் ராஜாக்களும் நாங்களே ஐயா சாரியர்களும் நாங்களே ராஜாக்களும் நாங்களே ஐயா ஆசாரியர்களும் நாங்களே ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் சகலமும் படைத்தவரே சர்வ வல்லவரே சகலமும் படைத்தவரே
சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே, மகிமைக்கு பாத்திரரே, ஐயா மங்காத பிரகாசமே, ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே உம்மேல் அன்பு செய்கின்றோம், ஆவியானவரே உம்மேல் அன்பு செய்கின்றோம், ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மையில் ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மையில் அன்பு. ஹல்லேலூயா சுவாமி, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா மை துதித்து போற்றி மகிமை செலுத்துகிறோம் ஐயா. அப்பா அந்த நாளுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. Lord, thank you Lord for this day, Lord. ஆண்டவரே உமக்கு கோடான கோடி நன்றியும் துதியும் கனத்தையும் மகிமை நான் செலுத்துகிறோம் ஐயா. We honor you, Lord. We exalt you, Lord. We glorify your holy name alone, O Lord. You alone are worthy. கர்த்தர் ஒருவர் மாத்திரமே எல்லா துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரமானவர் ஐயா. அப்பா ஸ்தோத்தரித்து போற்றி நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மையே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ நன்றி செலுத்துகிறோம், நன்றி 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 ஆண்டவரே. அப்பா உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ லோட், தேங்க்யூ லோட், தேங்க்யூ லோட். நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே. அளவில்லாத அந்த அன்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Lord, we want to thank you, Lord, for the Son, the gift that you give to us, Lord, for to be sacrificed. ஆண்டவரே இந்த நாளிலே ஆண்டவரே எங்களுக்காக அப்பா அவரை ஆண்டவரே ஒரு தியாகமாக ஒரு கிருபாதர பலியாக கர்த்தர் நீர் ஒப்பு கொடுத்தீர் ஐயா. கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. a perfect gift, O Lord, a perfect sacrifice, O Lord, that you have given to us. எங்களுக்கு கர்த்தர் நீர் கொடுத்தவராக இருக்கிறீர் ஐயா. அவர் மூலமாக உம்முடைய அன்பு எங்கள் மத்தியில் வெளிப்பட்டதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. Thank you for the love that has been revealed through Jesus, Lord, your Son. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே கர்த்தாவே இந்த உலகம் எங்கிலும் உம்முடைய அன்பு புறப்பட்டு செல்லிடுவதாக. கர்த்தாவே இந்த காலகட்டத்தில் ஆண்டவரே உம்மை ஆண்டவரே உம்முடைய அன்பை நோக்கி பார்க்க, உம்மை நோக்கி பார்க்க எங்களை உதவி செய்யும்படி நான் ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய குமாரனுக்குப்பாக ஆண்டவரே நாங்களும் ஆண்டவரே இந்த உலகத்தில் வாழ்வதற்கு கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியா நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியா நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. கர்த்தாவே இந்த நாளிலே கூட உம்முடைய பிள்ளைகள் ஆகும்படியாக அப்பா உம்முடைய குமாரனுடைய கர்த்தாவே அவர் மூலமாக கர்த்தாவே இந்த நாளிலே கூட நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் ஆகும்படியாக நீர் கொடுத்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. We want to thank you, Lord, that through your Son Jesus Christ we have been accepted, Lord, as your child, Lord, as your children, Lord. We want to thank you for that, Lord. Praise the Lord. ஆண்டவரே அந்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா சுவாமி. மகனாக தெரிந்து கொண்டே மறுபடி பிறக்க வைத்தே, மகளாக தெரிந்து கொண்டே மறுபடி பிறக்க வைத்தே, ராஜாக்களும் நாங்களே ஐயா, ஆசாரியர்களும் நாங்களே,
ராஜாக்களும் நாங்களே, ஐயா ஆசாரியர்களும் நாங்களே. ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மேல் அன்பு செய்கின்றோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோமாக. பரமண்டலத்தில் இருக்க எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களை விரோதமாய் குற்றம் செய்வதை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களுக்கு மன்னி, எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க முன்னாமல் தீமை என்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமை என்றென்று கூடி வைக்கிறேன். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீண்டுமாக உங்களை யாவரையும் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோமாக. இந்த நாளில் கூட தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு 26ஆம் அதிகாரம் வசனம் 17 தொடங்கி 20 வரை. And for today's meditation we are taken Matthew chapter 26 verses 17 till 20. இந்த வசனங்களை உங்களுக்காக நான் தமிழில் நான் வாசிக்கிறேன். அதனால் கூட உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் முதல் நாளிலே சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே உமக்கு ஆயத்தம் பண்ண சித்தமா இருக்கிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் நகரத்திலே இன்னாரிடத்தில் போய், என் வேலை சமீபமாக இருக்கிறது, உன் வீட்டிலே என் சீஷரோடு கூட பஸ்காவை ஆசாரிப்பேன் என்று போதகர் சொல்லுகிறார் என்று அவனுக்கு சொல்லுங்கள் என்றார். 19ஆம் வசனம். இயேசு கற்பித்தபடி சீஷர்கள் போய் பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். சாயங்காலமான போது 12 கூட அவர் பந்தியிருந்தார். இதனால் பிரியமானவர்களே, இந்த மாண்டி தர்ஸ்டே, இந்த மாண்டி என்கிறதான ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். மாண்டி என்றால் இது வந்து ஒரு லாத்தின் வார்த்தையிலிருந்து வந்தது. மாண்டி, இட் கம்ஸ் ஃப்ரம் த லாட்டின் வேர்ட் mandatum, or the meaning for this is commandment. இந்த நாளில் கட்டளை என்று சொல்லி இந்த நாளிலே நான் பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதோ அவர் பஸ்காவை கொண்டாடுகிற வேளையிலே தம்முடைய சீஷரோடு இந்த நாளில் அவர் ஏற்படுத்தின 2 முக்கியமான காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். ஒன்று கட்டளை, இன்னொன்று உடன்படிக்கை. There are 2 things that Jesus established in this Last Supper among his disciples. The first thing is that a new commandment. The second thing is that a new covenant. அதனால் இந்த காரியத்தை நாம் கவனிக்கிறோம். அதனால் இந்த நாளில் பார்க்கும் பொழுது பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய வேலை வந்தது என்று சொல்லி இந்த நாளில் பார்க்கிறோம். At this time, it is a very crucial time for Jesus, as he knew that his hour had come, that he should depart from this world to the Father. இதனாலே இந்த உலகத்தை விட்டு அவர் கடந்து போகும்படியான ஒரு வேலை வந்தது என்று சொல்லி அவர் அறிந்ததன் நிமித்தமாக இந்த நாளிலே இந்த ஒரு குறிப்பிட்ட காரியத்தை அவர் இந்த நாளிலே ஏற்படுத்துகிறவராக இருக்கிறார். அதனால் வாருங்கள் இந்த நாளிலே பிரியமானவர்களே, முன்பதாக நான் சொன்னேன் அந்த 2 காரியத்தை நாம் பார்ப்போமாக. In this particular time, let us ponder upon the 2 things that Jesus established during this Last Supper. முதலாவதாக பிரியமானவர்களே, a new commandment. முதலாவதாக பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால் ஒரு புதிய கட்டளை. இதனால் அவர் கொடுக்கிற அந்த புதிய கட்டளை என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, யோவான் 13:34 நாம் கவனிப்போமாக. John chapter 13 verse 34. A new commandment I give to you, that you love one another as I love you, that you also love one another. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள், நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று இவ்விதமாக அவர் சொல்லுகிறார்.
ஏன் இந்த இடத்துல இந்த புதிதான கட்டளை அந்த இடத்துல வைக்க விரும்புகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, சீஷர் மத்தியில் சொன்னதை நம் மத்தியிலும் சொல்லுகிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, அந்த காலகட்டத்தில் சீஷர் மத்தியில், இந்த சீஷர்களுடைய மத்தியில் அதிகமான போட்டிகள் இருந்தது. there was a rivalry. இந்த நாளில் பார்க்கும் பொழுது நிறைய ஒரு போராட்டமான ஒரு காரியம் இருந்தது. இந்த சீஷர்கள் மத்தியில் ஒரு போட்டிகள் இந்த மாதிரி இருந்ததை நாம் பார்க்குறோம். சில காலகட்டங்களில் கூட இந்த நாளிலே ஒரு தாயார் வந்து தம்முடைய 2 பிள்ளைகளை கொண்டு வந்து அது 2 பேரும் சீஷர்களாக இருக்கிறாங்க. 2 பேரையும் கூட்டிகிட்டு வந்து ஆண்டோடைய சமூகத்தில் கேட்குறாங்க. ஒருத்தர் ஒரு வலது புறத்தில் உட்காரணும், இன்னொருத்தர் வந்து இடது புறத்தில் உட்காரணும்னு சொல்லிட்டு. மதர் ஆல்சோ was who requested, we see that a mother requested to Jesus that she wants 2 of her sons to be seated, one at the right and one at the left hand side when he comes in glory. ஆண்டவர் மகிமையில் வரும்பொழுது 2 பேரும் ஒன்று 2 பக்கத்தில் ஆண்டவர் பக்கத்தில் இருக்கணும்னு சொல்லி இதனாலே ஒரு தாயார் கூட வந்து கேட்குற ஒரு சூழ்நிலை நாம் பார்க்குறோம். பெரியமானவர்கள், அதில் போட்டியின் பொறாமைகள் இருந்த ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் இதை நன்றாக அறிந்ததுனால as Jesus knew about this, he gave this commandment. இது ஒரு கட்டளையாக கொடுக்குறார். ஒருவர் அன்பாக இருங்கள் என்று சொல்லி பொதுவாக சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் ஆண்டவர் இதை ஒரு புதிய கட்டளையாக அவர் கொடுக்கிறார் என்று சொல்லி இந்த யோவான் 13:34 நாம் பார்க்குறோம். பெரியமானவர்களே, இந்த காலகட்டத்தில் கூட நாம் பார்க்குறோம். அதனால் சபையில் நம்ம பார்க்கும் பொழுது சபையில் எல்லாம் சரியாக போயிட்டு இருக்கிறது, எல்லாம் நல்லா இருக்காங்க என்று சொல்லி நம்ம சொல்லிவிட முடியாது. நம்ம மத்தியிலும் நிறைய இந்த நாளிலே பிரிவுகள் இருக்கிறது, பிரிவினைகள் இருக்கிறது. There are divisions and we cannot deny this fact. இந்த நாளிலே நிறைய பிரிவினைகள், நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. இப்போ கூட இந்த காலகட்டத்தில் சோஷியல் டிஸ்டன்சிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒருவரை விட்டு நம்ம வந்து தனித்து இருக்க வேண்டும் என்று சொல்லி, இதனாலே ஒரு தூர அளவை நம்ம வந்து வைக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் சபை பொறுத்தவரையில் இந்த SD சோஷியல் டிஸ்டன்சிங் has become SSD செலக்டட் சோஷியல் டிஸ்டன்சிங்காக மாறிடுச்சு. தேவைப்படுறவங்கள இடத்துல வந்து நாம் இந்த நாளில் இணைந்திருப்போம். சற்று என்னது இந்த நாளில் மற்றவர்களோடு இந்த நாளிலே முக்கியமானவர்களிடத்தில் ஒன்றிணைந்திருப்போம், முக்கியமில்லாதவர்களிடத்தில் இந்த நாளில் நாம் தனித்திருக்கிற சூழ்நிலை நம்ம இருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியம் என்னவென்றால், நாம் எல்லாரும் ஒரு சபையாக இருக்கிறோம், நம்ம எல்லாம் ஒரு சரீரத்தில் இருக்கிறதான வெவ்வேறான அவயங்களாக இருக்கிறோம். we are different parts in one body. இந்த நாளிலே ஆண்டவர் அப்படியாகவே இந்த நாள் நம் மத்தியில் அவர் சொல்லுகிறவராக இருக்கிறார். 1 கொரிந்தியர் 12:26 சொல்லுகிற பிரகாரமாக இந்த நாளிலே, if one member suffers, all the members suffer with it, or if one member is honored, all the members rejoice with it. அதனால் ஒரு அவயம் பாடுபட்டால் எல்லா அவயங்களும் கூட பாடுபடும், ஒரு அவயம் மகிமைப்பட்டால் எல்லா அவயங்களும் கூட சந்தோஷப்படும் என்று சொல்லி இதனால் இந்த வார்த்தையை நாம் கவனிக்கிறவர்களாக இருக்கிறோம். அதனால் பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட நாம் இந்த PKP, இந்த லாக்டவுன், இந்த MCO நடுவில் நம்ம இருக்கும் பொழுது பிரியமானவர்களே, நம்முடைய உறவை இந்த நாளில் நம்முடைய குடும்பத்தின் மத்தியில் நம்ம கட்டுகிறோம். நம்முடைய குடும்பத்தின் மத்தியில் we are building our relationship among our family members. We are spending more quality time with our family members. And also remember that we have our church at large. இந்த நாளிலே பார்க்கும் பொழுது நம்முடைய சபை அங்கத்தினர்களும் சபை என்கிறதான ஒரு விஷயத்தை நாம் மறந்துவிட முடியாது. அதனால் இந்த நாளில் கூட இந்த குடும்பமாக, நம்முடைய குடும்பம் மாத்திரமல்ல, சபையில் இருக்கிற மற்ற இணையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தோடும் கூட நமக்கு ஒரு முக்கியமான ஒரு தொடர்பு இருக்கிறது. அதனால் இந்த நாளில் ஆண்டவர் கொடுக்கிறதான முதலாவது கட்டளை என்னவென்றால், இந்த புதிய கட்டளை என்னவென்றால், a new commandment that Jesus is giving is love one another. ஒருவரை ஒருவர் நாம் இந்த நாளிலே நாம் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 11:23 பார்க்கும் பொழுது, Lord Jesus on the same night in which he was betrayed. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கும் பொழுது கூட அந்த 12 சீஷர்கள் மத்தியில் ஒருவர் இந்த நாளிலே அவரை காட்டி கொடுக்க போகிறார் என்று சொல்லி நன்றாக அவருக்கு தெரியும். சீஷர்கள் எல்லாம் இந்த நாளிலே அவர் சிலுவையில், இந்த நாளில் அவர் பிடிக்கப்பட போகிற, சிலுவையில் அறையப்பட போகிற நேரத்தில்
யாரும் அவர் கூட இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி அதுவும் அவருக்கு நல்லா தெரியும். தெரிந்த போது அந்த நேரத்தில் கூட அவரால் அந்த வார்த்தை சொல்ல முடியும் என்றால், ஒருவரை ஒருவர் நேசியுங்கள், நான் உங்கள் மேலே அன்பாக இருந்தது போல நீங்களும் ஒருவரை ஒரு மேலே அன்பாக இருங்கன்னு சொல்லும் பொழுது, இந்த நாளில் ஆண்டவர் நம் மத்தியில் ஒரு முக்கியமான ஒரு எக்ஸாம்பிளை வைக்கிறாரு. He is setting an example for all of us that we must love one another. Remember, Jesus in the same room with the one who going to betray him, with the ones, those who are going to be scattered while he was being arrested. இந்த நாளில் அவர் பிடிக்கப்பட போகிற நேரத்தில் யாரெல்லாம் அந்த நாளில் கூட இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் நன்றாக அந்த தெரிகிற ஒரு சூழ்நிலை மத்தியில் கூட ஆண்டவர் அவர்களோடு பந்தி இருந்தார் என்று சொல்லி இந்த நாளில் பார்க்குறோம். அதில் இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிறதான ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால் 1 கொரிந்தியர் 10:17, 1 Corinthians chapter 10 verse 17, For though many are one bread and one body, for we all partake of that one bread. இதனால் அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாக இருக்கிறோம். We partake from one bread, so we are one body. இதனால் நாம் எல்லாரும் ஏகமனதாக ஒரே சரீரமாக இருக்கிறோம் என்று சொல்லி கூட இந்த நாளில் ஆண்டவர் இந்த புதிய கட்டளையை நம்ம மத்தியில் வைக்கிறார். ஒருவரில் ஒருவர் நம் அன்பாக இருப்போமாக. இரண்டாவதாக பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறவராக இருக்கிறார். அவருடைய இரத்தத்தால், அவருடைய சரீரத்தால் இந்த நாளிலே இந்த புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். The second thing that we're going to look is that Jesus established a new covenant through this Last Supper. இந்த காலகட்டத்தில் பிரியமானவர்களே, நாம் வாசிப்போமாக லூக்கா 22ஆம் அதிகாரம் 19-20 பார்க்கும் பொழுது, பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்த படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. This is a new covenant. This is a new covenant என்று சொல்லி ஆண்டவர் நாளில் அவர் நம்ம மத்தியில் வைக்கிறவராக இருக்கிறார். அதனால் பிரியமானவர்களே, புதிய உடன்படிக்கை என்றால் பழைய உடன்படிக்கை ஒன்று இருக்க வேண்டுமே. When we talk about new covenant, there should be an old covenant. What is the old covenant? This old covenant were established between God and the people of Israel after God freed them from slavery in Egypt. அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் விடுதலை செய்யும் பொழுது அவர்களோடு இந்த நாளிலே ஆண்டவர் செய்த உடன்படிக்கை தான் இந்த உடன்படிக்கை, பழைய உடன்படிக்கை என்று சொல்லி இந்த நாளில் பார்க்கிறோம். Exodus chapter 6 verse 7, இந்த நாளில் 6-7 நாம் பார்க்கும் பொழுது, யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம், I will take you as my people and I will be your God, then you shall know that I am the Lord your God who brings you out from under the burdens of the Egyptians. உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்துக்கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருப்பேன், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள் என்று சொல்லி யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் இவ்விதமாக நாம் பார்க்கிறோம். அதனால் இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், ஆண்டவர் பலவிதமான சட்டத்திட்டங்கள், அதில் ஒன்று தான் இந்த நாளில் பார்க்கும் பொழுது 10 கட்டளை. God issued 10 commandments and the rest of the other laws in Leviticus. இதனாலே லேவியராகமும் மற்றும் 10 கட்டளை, இதில் லேவியராகத்தில் பார்த்தீங்கன்னா பலவிதமான கட்டளைகள் இருக்கிறது. 10 கட்டளை இந்த நாளில் ஆண்டவர் கொடுக்கிறார். இதையெல்லாம் அவங்க கீழ்ப்படைந்து நடந்தாங்கன்னா ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்தில் அவர்களை செழிக்க செய்வார், அவர்களை பாதுகாப்பார் என்று சொல்லி ஆண்டவர் உறுதி கொடுத்தவராக இருக்கிறார். If they obey all the laws and the 10 commandments, they will prosper and being protected in the promised land. This is what God has pledged. இதனாலே ஆண்டவராகிய தேவன் இவ்விதமாக பொருத்தனை செய்தவராக இருக்க இந்த 10 கட்டளை மற்றும் இந்த மற்ற இதர கட்டளைகளெல்லாம் நீங்கள் கீழ்ப்படிந்து வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு செழிப்பும் பாதுகாப்பும்
வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் உங்களுக்கு நான் கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் அவ்விதமாக பொருத்தனை செய்தவராக இருக்கிறார். அதே நேரத்தில் ஆண்டவர் என்ன செய்தார் என்றால், ஜனங்களுடைய இருதயத்தின் கடினத்தின் நிமித்தம் ஒரு வழிமுறைகளை கொண்டு வந்தார். எப்படி? ஜனங்களுடைய பாவத்திற்கு விமோசனமாக, பாவத்திற்கு நிவாரணமாக இந்த நாளிலே மிருகங்களை பலியிடும்படியான ஒரு வழிமுறையை அந்த இடத்துல ஏற்படுத்தினவராக இருக்க. At the same time, God set up a system of animal sacrifices to address people's sin. இந்த காலகட்டத்தில் இப்படியான ஒரு சூழ்நிலையை அவர் ஏற்படுத்தி வைத்தார். இதுதான் பழைய ஏற்பாட்டில் காணப்பட்ட பழைய உடன்படிக்கையாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் காலகட்டம் வரையில் அப்படியாக நடந்து கொண்டு வந்ததுன்னு சொல்லி நாம் பார்க்கோம். அதனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புதிய உடன்படிக்கை எவ்விதமாக இந்த நாளிலே அந்த பழைய உடன்படிக்கையிலிருந்து புது உடன்படிக்கைக்கு கொண்டு வருகிறவராக இருக்கிறார். Jesus is establishing a new covenant by his blood. அதில் பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவராகிய தேவன் பிதாவானவர் புதிய இந்த நாளிலே ஒரு உடன்படிக்கையை தம்முடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினதன் மூலமாக அவர் ஏற்படுத்தினவராக இருக்கார். இனி எந்த விதமான மிருகத்தினுடைய அல்லது வேறு எந்த விதமான பலிகளை செலுத்த தேவையில்லை. மாறாக எல்லாவற்றுக்காகவும் ஒரே பலியாக, கிருபாதர பலியாக, பரிபூர்ணமான பலியாக தம்முடைய சொந்த குமாரனை ஆண்டவர் இந்த உலகத்துக்காக அவர் செலுத்தி விட்டார் என்று சொல்லி இந்த நாளில் பார்க்குறோம். The one and only sacrifice which is needed, God has given to this world, that is through his son, Jesus Christ. இவ்விதமாக அவர் கொடுத்திருக்கிறார். யோவான் 3:14, John chapter 3 verse 16, as how that God has loved this world by giving his one and only son. அப்படியாக கொடுத்து அவர் நேசித்தவராக இருக்கார். இந்த ஒரு குறிப்பிட்ட பகுதி கூட நாம் பார்க்கும் பொழுது, அதாவது எபிரேயர் 9 வசனம் 16-17 நாம் பார்க்கும் பொழுது, நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. Hebrews chapter 9 verse 16 and 17. ஏனென்றால் எங்கே மரண சாசனம் உண்டோ அங்கே அந்த சாசனத்தை எழுதினவனுடைய மரணமும் உண்டாக வேண்டும். எப்படி எனில், மரணம் உண்டான பின்பே மரண சாசனம் உறுதிப்படும். அதை எழுதினவன் உயிரோடு இருக்கையில் அதற்கு பலனில்லையே. Hebrews chapter 9 verse 16-17, how that Jesus established this covenant. நாம் பார்ப்போமா? I will read in English first. For where a will is involved, the death of the one who made it must be established. For a will takes effect only at death, since it is not in force as long as the one who made it is alive. அதனால் பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தினால் தான் இந்த ஒரு சாசனம், இந்த ஒரு உயில், இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு உயில் எழுதியிருக்கிறார். அந்த உயில் இந்த நாளிலே அவருடைய மரணத்தின் மூலமாகத்தான் அது இந்த நாளிலே அமலாக்கத்துக்குள்ளாக வருகிறதாக இருக்கிறது. As it is been written, a will takes effect only at death, since it is not in force as long as the one who made it is alive. அதில் ஆண்டவர் தம்முடைய ஜீவனை கொண்டு, தம்முடைய இரத்தத்தை கொண்டு இந்த உடன்படிக்கையை அவர் ஏற்படுத்தினவராயிருக்கார். இந்த காலகட்டத்தில் இந்த உடன்படிக்கையை நாம் கவனிப்போமாக. Let's observe this new covenant, that how that Jesus paid it with his own blood, with his own life, to this will to take effect. இந்த நாளில் இந்த உயில், இந்த குறிப்பிட்ட சாசனமானது இதனால் அமலாக்கத்துக்குள்ளாக வரும்படியாக தம்முடைய ஜீவனை கொடுத்தார், தம்முடைய இரத்தத்தை கொண்டு அதை முத்திரையிட்டார் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். He sealed this testament, this covenant with his blood. அதனால் பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுத்தவராக இருக்கிறார். இந்த மார்னிங் தர்ஸ்டே அன்று, இந்த பெரிய வியாழன் அன்று கூட ஆண்டவருடைய 2 புதிய இந்த நாளிலே காரியத்தை ஏற்படுத்தின காரியத்தை குறித்து நாம் பார்ப்போமாக. In this மார்னிங் தர்ஸ்டே, God has established 2 important things. The new commandment
The second thing is that a new covenant. புதிய கட்டளை என்னவென்றால் ஒருவரை ஒருவர் நாம் அன்பு கூற வேண்டும். We must love one another. The first commandment that we see, that a new commandment. The second thing is that a new covenant, a covenant which has been given to us, which was sealed with his blood, and it was given to us through his death. அதனால் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக, என்னாலும் தங்கிருந்து உங்களை வழி நடத்துவாராக. ஆமென். God bless you.